Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 5 ஓட ஸ்டார்டிங்ல டின் பாப்பா கூப்பிட்டு நீ ஏன் அப்படி பேசுனேன்னு கேக்குறான். ஆண்டடுக்கு பாப்போ நான் உண்மையாதான சொன்னேன்னு சொல்லி கோவப்பட அடுக்கு டின்னோ இங்க இருக்கிற எல்லாருமே இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அது வெறும் உன்னோட சைட்ல தான், பட் என்னோட சைட்ல இருந்து பாக்குறப்ப இது போதுமான எஃபர்ட் மாதிரி தெரியலன்னு பாப் சொல்ல அது கேட்ட உடனே டின்னோ நீ ஃபர்ஸ்ட் வாய மூடு, நீ இப்ப பேசுறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. சோ யாராவது நீ பேசுறத கேட்டுட்டா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி கோவப்பட அடி கேட்டதும் பாப் சிரிக்கிறான். சோ இப்ப எடுக்கடா நீ சிரிக்கிறேன்னு டின் கோவமா கேட்க அடி கேட்டு பாப்போ சிரிச்சுட்டு உனக்கு இன்னும் என் மேல அக்கறை இருக்கான்னு கேக்குறான். அண்டடுக்கு டின் நோ நான் இதை உன்கிட்ட ஒரு கொலிகாதான் சொல்றேன்னு சொல்ல அடி கேட்டு பாப்போ சரி நீ அப்படியே சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு அண்ட் இன்னும் எனக்கு ராயல் மெம்பர்ஸோட ஷெட்யூல் கிடைக்கல, சோ நீ அதை என்கிட்ட எப்போ தருவேன்னு கேட்க அடுக்கு டின்னோ அதுதான் உன் வேலைக்குள்ள வராது இல்லன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் டின்னோட அப்பா அவங்கிட்ட இன்னைக்கு கிட்டி அண்ட் பாப்போட ரியாக்ஷனை பாத்தப்ப என்னால அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்றத பாக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா அந்த ஆப்போசிட் சைட சேர்ந்தவங்க தானே சொல்றப்ப டின்னா அவர்கிட்ட பாப்பாண்ட ஷெட்யூல பத்தி கேட்டத பத்தி சொல்லிடுறான். அண்டட கேட்ட உடனே இவ்வளவு ஷாக் ஆயிட்டு நீ அட அவன் கிட்ட கொடுத்துட்டியான்னு கேட்க அடுக்கு டின்னோ அது அவனோட வேலையில வராது, சோ நான் அட அவன் கிட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் பா எனக்கு தெரிஞ்சு பாப் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான், என் கெஸ் படி இப்ப நாட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, சோ அதை நினைச்சுதான் அவன் கோவத்துல இருக்கான், பட் அதுக்காகலாம் அவன் ஆப்போசிட் டீம்ல சேர்ந்திருக்க மாட்டான்னு சொல்ல அது கேட்டு டின்னோட அப்பாவோ இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டான்னு சொல்றாரு. அண்ட் இடையிலாட்டியும் சேட்டோ வழக்கம் போல ஒட்டி கேட்டுறான். கட் பண்ண இப்ப அந்த ஈவெண்ட் நடக்கிறனால காட்டுறாங்க. அப்ப சரி டின் கிட்ட நீ யூகேக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பத்தி பேசினமே அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அடுக்க டின்னோ நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றப்ப உனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்றது எனக்கு தெரியும்னு சரி சொல்லிட்டு அண்ட் நீ வேற ஒருத்தரை லவ் பண்றதும் எனக்கு தெரியும்னு சொன்னதும் டின் சரி கிட்ட சாரி கேக்குறான். அண்ட் அதுக்கு சரியும் நீ இதுக்கெல்லாம் சாரி சொல்ல தேவையில்ல, அண்ட் நாமளும் இத்தனை நாள்ல ஒரு அண்ணன் தங்கச்சி இடம் பழகிட்டு இருக்கோம், சோ நாம மேரேஜ் பண்ணிக்கிறது கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு பட் என்னால என் அப்பா கிட்ட இதை பத்தி பேச முடியல, அவரு நான் சொல்றதையே கார்டு கொடுத்து கேட்க மாட்டாருன்னு சொல்ல அடிக்கடி டின்னோ சரி இதை பத்தி நான் என்னோட அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றான். அண்ட் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப பாப்பும் ஜானோ அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப பாப் இவங்க ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்தா அவனுக்கு ஜெலஸ் ஆக சரி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க கிட்ட ஹாய் சொல்லிட்டு இவ ஜான் கிட்ட ஃபர்ஸ்ட் கேஷுவலா பேசுறா. அப்புறம் இவ பாப் கிட்ட வந்து நீ டின்னு நல்லா பாட்டு கூடான்னு சொல்லிட்டு இவ ஜான் அங்க ரெண்டு மாடிக்கு கூட்டிட்டு போயிட அது கேட்டு பாப்போ இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு கன்ஃபியூஸ்டா பாக்குறான். அப்ப டின் பாப் கிட்ட நீ என்ன ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போக பாப்போ டின்ன ஃபாலோ பண்ணி அங்க ரெண்டு போறான். அண்டோட சரி மாடியில ரெண்டு பார்த்து ஸ்மைல் பண்ண அதை பார்த்து ஜானோ சரி கிட்ட இன்னைக்கு என்ன நீ பாக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கன்னு கேக்குறா. ஆண்டடுக்கு சரியோ இது எல்லாமே உன்னாலதானே சொல்லிட்டு நீ அன்னைக்கு எனக்கு கொடுத்த அட்வைஸ்க்கு தேங்க்ஸ்னு சொல்ல பட் நீ அந்த ஐடியாவை உன்னோட ஃப்ரெண்டுக்காக தானே கேட்டேன்னு ஜான் கேக்குறா. அப்ப சரியோ ஆமா என்னோட ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல சொன்னான்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவ ஜான்காக அங்க இருக்கிற கேக்க கொண்டு வந்து அவளுக்கு ஊட்டி விடுறா. கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்கு வந்ததும் பாப் டின் கிட்ட நீ எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க அடுக்க டின் நோய் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். ஆண்டோட கேட்ட உடனே பாப்போ டின்ன கிஸ் பண்றதுக்கு கிட்ட வர டின்ன அவனை தள்ளி விட்டுட்டு டே என்னடா பண்றேன்னு கேக்குறான். ஆண்டோடுக்கு பாப்போ நீ தானே எனக்கு என்ன வேணும்னு கேட்ட எனக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு அகைன் டின்ன கிஸ் பண்றதுக்கு போக டின்னு அடப்பட்டி எல்லாம் கேட்கலன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு இவன் பாப் கிட்ட ராயல் மெம்பர்ஸோட ஷெட்யூல் எடுத்து கொடுக்குறான். ஆண்டோட பாட்டோடுக்கு அப்புறமா பாப்போ நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட தரமாட்டேன் தானே சொன்னேன், தென் எப்படி உன் மனசு மாறிச்சுன்னு கேட்க அடுக்கடி இன்னொன்னு இது ப்ரொடெக்ஷனுக்காக தானே கேக்குற அட நான் தந்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாடுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறான். கட் பண்ணா இப்ப சேட் பாப்போட வீட்டுக்கு வந்து அவனோட அம்மா கிட்ட இவன் ஒட்டு கேட்ட விஷயத்த வச்சு இவங்க கிட்ட சண்டை போடுறான். ஆனா இவன் டைரக்டா சொல்றத விட்டுட்டு இன்டைரக்டா சொன்னதுல இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு உங்களுக்கு பாப்பா பத்தியும் உங்க தம்பிய பத்தியும் தெரிஞ்சிருச்சான்னு கேட்டுறாங்க. அண்ட் அடை கேட்ட சேட்டோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு அது என்ன மேட்டர்னு கேட்க அடுக்கு பாப்போட அம்மாவோ நான் பாப்பா ஸ்டாப் பண்ணதான் ட்ரை பண்ணேன், நீ பிரின்ஸ் டின் பக்கம் போகாத உன்னால அவரோட மரியாதை போயிரும்னு நான் எவ்வளவோ சொன்னேன்னு சொல்றப்ப சேட்டா அவங்கள பாடியில ஸ்டாப் பண்ணி பாப் என் தம்பிய என்ன பண்ணான்னு கேக்குறான். அண்ட் அப்பதான் இவங்களுக்கோ சேட்டுக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியாதுன்றது தெரிய வருது. சோ அதுக்கப்புறம் இவங்க எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கா. அதை பார்த்து சேட்டோ இப்ப நீங்க என்கிட்ட அதை சொல்ல போறீங்களா இல்லையானா அவங்க மேல பிரஷர் போடுறான். அப்போ அந்த இடத்துக்கு பாப் வந்துட்டு சேட்டை தள்ளி விட்டுட்டு நீ அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு கோவப்பட அதே நேரத்துல அங்க பாப்போட அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த அதை பாட்ட உடனே சேட்டோ அங்க ரெண்டு ஓடி போயிடுறான். கட் பண்ணா இங்க பேலஸ்ல டின்னோட அப்பா டின் கிட்ட நான் சொன்ன வேலையை நீ செஞ்சு முடிச்சிட்டியாடான்னு கேட்க அதுக்கு டின்னோ முடிச்சிட்டேன்னு சொல்றான். டென்னோட கேட்டு டின்னோட அப்பாவோ அவன் ஆப்போசிட் டீமை சேர்ந்தவனா இருந்தானா அது அந்த நாள் அன்னைக்கு தெரிஞ்சிருவோன்னு சொல்றப்ப சேட் அங்க வந்து அவனோட அப்பா கிட்ட பாப்போட வீட்டுல நடந்ததை பத்தி பெருமையா சொல்றான். ஆண்டோட கேட்ட உடனே இவரும் செமையா டென்ஷன் ஆயிட்டு நீ அங்க போய் என்ன வேலைடா பாட்டு வச்சிருக்கன்னு கோவப்படுறாரு. ஆண்டோடுக்கு சேட்டோ நான் ரொம்பலாம் ஒண்ணு சொல்லலப்பா அவங்களே தான் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னதும் இவரு சேட்டை அடிச்சுட்டு உன்னால ஒரு பிரோஜனமும் இல்ல, நீ எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கடான்னு சொல்லிட்டு அடி கேட்டு சேட்டோ இப்ப எடுக்க நீங்க என்ன அடிக்கிறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றேன்னு ஆர்கியூ பண்றான். அண்டாட கேட்டு இவரும் இன்னமும் கடுப்பாயிட்டு நீ எதுவும் பண்ணாம இருக்கிறதுதான் நீ எங்களுக்கு பண்ற பெரிய உதவி, அண்ட் இப்ப அவனுக்கு நம்ம பிளான பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், சோ உன்னாலதான் நம்ம பிளான் வீணா போச்சுன்னு சொல்லிட்டு நீ உண்மையிலேயே எனக்கு பிறந்த பையன் தானா ஆறு உன்னை யாராவது மாட்டி வச்சிட்டாங்களான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீ எப்படிடா இவ்வளவு முட்டாளா இருக்கன்னு கேட்டு திட்டி இவரு சேட்டை அங்க ரெண்டு போக சொல்ல சேட்டோ ஆல்ரெடி அவன் ரூமுக்கு போறான். அப்ப டின்னோ சேட் பின்னாடி அவன் ரூமுக்கு வந்துட்டு நீ அப்பா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காட்ட அவர் எதுவும் கோபத்துல அப்படி தெரியாம
தெரியாம சொல்லிட்டாருன்னு சொல்ல அது கேட்டு சேட்டோ அவர் சொன்னதும் கரெக்ட் தான், எனக்கு சுத்தமா அறிவே இல்லைன்னு சொல்லி அழுகுறான். அப்ப டின்னோ அவன் முன்னாடி உட்காந்துட்டு பட் நீ பண்ணதும் தப்பு தான், நீ பாப்போட அம்மா கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல இப்ப என்னடா நீயோ என்ன திட்டுறன்னு சேட் கேட்டுட்டு பட் நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் ஒன்னும் ஒண்ணு மாதிரி கிடையாது, நான் எது பண்ணாலும் அது தப்பாதான் போய் முடியுதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்க, சோ அப்பாவும் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்றாரு, என்ன அவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட உடனே டின்னோ நீ அப்படிலாம் யோசிக்காத, நீயும் அவரோட பையன் தான், சோ கண்டிப்பா அவருக்கு உன் மேல பாசம் இருக்கு அண்ட் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே உன் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் சேட்டை ஹக் பண்ணி அவனுக்கு ஆறுதல் சொல்ல அதெல்லாம் கேட்டு சேட்டோ இன்னமும் அழ ஆரம்பிக்கிறான். அண்ட் அவன் அழுகைய ஸ்டாப் பண்றதுக்கு டின்னோ இப்போ நீ அழுகிறத ஸ்டாப் பண்றியா, ஆறு நான் இதை பத்தி சீரி கிட்ட சொல்லட்டுமான விளையாட்டுக்கு மிரட்ட அதை கேட்டு சேட்டோ அவனோட அழுகைய ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்மைல் பண்றான். கற்பனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இங்க பாப்போட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் இந்த டாக்டர் பாப் கிட்ட வந்து உங்களோட அம்மாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சோ இந்த டைம்ல அவங்க நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அண்ட் ஷாக்கிங்கான நியூஸ்லாம் அவங்க கேட்க கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. தென் அன்னைக்கு நைட்டு சேட் வார்ட்ல இருந்து வெளியே வரப்ப அவனை 4 பேர் சுத்தி வளைச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சேட்டோட நீங்க யார் மேல கை வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமாடான்னு கேட்க அதுக்கு இவனோ நீ பிரின்ஸ் சேட் தானே, அதுதான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமேடான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து சேட்டை பொழந்து எடுத்துடுறாங்க. அப்ப பாப்பாங்க வந்து அவங்களை நிறுத்த சொன்னதும் அந்த 4 பேரும் அவங்க அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்ப சேட் அவனை பார்த்து நீ யாரா அப்படி பண்றன்னு கேட்டு கோவப்பட அதுக்கு பாப்போம் சிரிச்சுட்டே நான் என்ன பண்ணேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இவன் 4 பேரையும் அங்க 2 போக சொல்லிடுறான். என்ன அவங்களாம் அங்க 2 போனதுக்கு அப்புறமா இவன் சேட் முன்னாடி உட்காந்து பட்டியா நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன்னு சொல்லிட்டு அண்ட் இதுக்கப்புறம் மச்சம் நீ நல்ல பையனா நடந்துக்கோ, தென் இதுக்கப்புறம் நீ அம்மா பக்கம் வந்துடாடுன்னு சொல்லி வார்ன் பண்றான். கற்பனா அடுத்த நாள் டீன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவன் பாப்பாவோட அம்மாவை மீட் பண்ணி சேட் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதும் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு பாப்பாவோட அம்மா அவனை ஸ்டாப் பண்றாங்க. அப்புறம் டின்னும் சேட் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கேட்க அதுக்கு இவங்களோ அவரு பாப்பா உங்களோட மரியாதையா கெடுத்து இருக்கிறதா சொன்னாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மேட்டரை பத்தி தெரிஞ்சிருச்சான்னு கேட்க அதுக்கு டின்னும் இன்னும் அவனுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தென் அவன் வேற ஏதாவது பத்தி உங்ககிட்ட சொன்னானா லைக் பாப்போட வேலையை பத்தின்னு கேட்க அதுக்கு பாப்போட அம்மாவோ அவர் அதை பத்தி எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த டைம்ல பாப்பா அந்த இடத்துக்கு வரான் அண்ட் இவன் டின் அங்க பாட்டதும் இவன் அந்த டோருக்கு பின்னாடி நின்று அவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்க அதே நேரத்துல இங்க பாப்போட அம்மா டின் கிட்ட நான் அகைன் என் பையன் கிட்ட பேசுறேன், இதுக்கப்புறம் அவன் உங்க பக்கம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் பையன் தான் அண்ட் நானும் அவனை ஸ்டாப் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணி பாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றப்ப டின் அவங்கள பாடியில ஸ்டாப் பண்ணி பாப் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, ஆரம்பத்திலேயே அவன் என்னை விட்டு விலைக்கு போகதான் நினைச்சான், ஆனா நான் தான் அவனை பிடிச்சி என் கிட்ட இழுத்தேன், அப்புறம் நானே அவனை தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்னாலதான் நீங்களும் பாப்போம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்காக சாரி கேட்க அதை கேட்டு பாப்போட அம்மாவை அழுதுகிட்டே ப்ளீஸ் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப டின்னா அவங்க கிட்ட எனக்கு இப்ப பாப்பா ஒரு கேப்டனா பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இதுக்கப்புறம் அவனோட ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் நானும் என்னால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் இங்க நின்று சைலண்டா அழுகுறான். கற்பனா இப்ப பாப் சைட்ல நடக்கிற மீட்டிங்க காட்டுறாங்க. இங்க இந்த ஆபீசர் பாப் கிட்ட நானும் என்னோட சோர்ஸை யூஸ் பண்ணி ராயல் மெம்பர்ஸோட ஷெட்யூல கலெக்ட் பண்ணிட்டேன் அண்ட் அது நீ கொடுத்த ஷெட்யூல் மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சோ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம தாராளமா நம்பலான்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் அந்த ஈவெண்ட் இன்னும் 2 நாள்ல ஆரம்பிச்சிடும், சோ நம்ம அதுக்கு அடுத்த நாள் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு இவரும் ஓகே சொல்லிட்டு அதுக்கான டீமை இவரு பாப்பா லீட் பண்ண சொல்றாரு. அண்ட் அதே நேரத்துல இங்க ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு அண்ட் அதுல டின்னோட அப்பா மற்றவங்க கிட்ட அந்த ஷெட்யூல் படி ராயல் மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பதிலா நம்ம ஆட்கள் தான் அங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தூண்டில போட்டாச்சு, சோ மீன் நடுல மாற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. கற்பனா இப்ப அந்த ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டார்டிங் செரிமனியா பாத்துட்டு இருக்கிறப்ப டின்னோட அப்பா ஆபீசர் கிட்ட இதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டுட்டு மக்கள் எப்ப சந்தோஷமா இருக்காங்களோ அப்போதான் நாடு நிம்மதியா இருக்கும், சோ அதனாலதான் இந்த நாடு 150 வருஷமா ஒரு நல்ல நிம்மதியோட இருக்குன்னு சொல்லிட்டு அது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அண்ட் சில ரோகிங்க அதுக்கு எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு இவரே இந்த ஆபீசரையும் பாப்பையும் இன்டைரக்டா வான் பண்றாரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க அங்க இருந்து வேற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா டின்னோட அப்பா டின் கிட்ட முக்கியமான ஆட்கள் எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு டின்னோ ஆவான்னு சொல்றான். அப்ப இந்த சோல்ஜரோ டின்னோட அப்பா கிட்ட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அவங்க இன்னைக்கு அட்டாக் பண்ற பிளான்ல இருந்தாங்கன்னா அந்த டீமோட லீடர் கண்டிப்பா கேப்டன் பாப்பாடா இருக்கணும்னு சொன்னதும் டின்னோட அப்பா அந்த ஆபீசர் கிட்ட நீங்க யாரு என்னன்றதெல்லாம் பாக்க தேவையில்ல, அவங்க உள்ள வந்தாங்கன்னா நீங்க அவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணிருங்கன்னு சொல்லிட அதை கேட்டு டின்னோ ஷாக் ஆயிடுறான். தென் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா டின்னா அவனோட அப்பாவை கூப்பிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லலையே, நீங்க பாப்பாட டீம்ல இருந்தா நீங்க அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவீங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்க அதுக்கு இவரோ பட் ஃபர்ஸ்ட் அவன் அட்டாக்க ஆரம்பிச்சா பதிலுக்கு நான் அவனை கொண்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு எல்லாம் பாவம் பாத்துட்டு இருக்காடுன்னு சொல்லிட்டு இவரு அவரோட சீட்ல போய் உட்கார்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா டின்னோ பாப்பா தேடி அங்க இருந்து ஓடுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ட் பாப்பா அதுல ஒருத்தர்கிட்ட நீங்க எல்லாரும் டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றான். கற்பனா இங்க டின்னோ நிறைய இடத்துல தேடி பார்த்ததுக்கு அப்புறமா இவன் கண்ணுல ஒரு சோல்ஜர் மாட்டுறாரு. சோ டின்னோ உடனே அவர்கிட்ட போயிட்டு நீங்க கேப்டன் பாப் டீய பாத்தீங்களான்னு கேட்க அதுக்கு அவரும் மற்ற சோல்ஜர்ஸும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாரு. அண்ட் அதை கேட்ட உடனே டின்னோ அங்க இருந்து ஓடி அங்க சோல்ஜர்ஸ் போயிட்டு இருக்கிற வேனை பாத்துறான். தென் இவன் பாப்போட பேரை கட்டிக்கிட்டே அது பின்னாடி ஓடுறான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால ஓட முடியாம வாங்கி கீழே விழுந்துற பாப்பா அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு நீங்க என்ன பண்றேன்னு
என்ன ஷாக்ல கேக்குறான். அப்ப டின்னோ நீ அந்த சோல்ஜர்ஸ் கூட போகலையான்னு கேட்க, அடுக்கு பாப்போம் இன்னைக்கு அவங்களோட வேலை முடிஞ்சது, சோ அவங்க எல்லாரும் கேம்புக்கு திரும்ப போறாங்கன்னு சொல்ல, தென் அந்த ப்ரொடெக்ஷன் என்ன ஆச்சுன்னு தென் கேக்குறான். கட்பா நாய் போற சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கிட்டி பாப் கிட்ட இன்னைக்கான மிஷனை நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்க இந்த ஈவென்ட் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு அட்டாக் பண்றது மூலியமா நிறைய பேரோட உயிர் போயிரும்னு சொல்ல, அது கேட்டதுக்கு அப்புறமா பாப்போம் தென் நான் இன்னைக்கான மிஷனை கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்றான். கட்பா நாய் இப்ப இங்க பாப் டின் கிட்ட அந்த ப்ரொடெக்ஷன் பிளான இப்ப ராயல் கார்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் டின் பயத்துல பாப்பா ஹக் பண்ணிக்கிறான். அப்ப பாப்போ நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லி அவனை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாம போயிருமோன்னு நினைச்சு ரொம்பவே பயந்துட்டேன்னு டின் சொல்றான். அப்ப அங்க ஒரு பில்டிங் குள்ள இருந்து சேட்டோ பாப்பா போட்டு தள்ளுறதுக்கு கன் ஏம் பண்ண, அட டின் பாட்டுட்டு இவன் பாப்பா தள்ளி விட்டுறான். அந்த அதே நேரத்துல சேட்டோ ஷூட் பண்ணிற அந்த புல்லட் டின்னோட கையில பட்டுருது. அந்த அட பார்த்த உடனே சேட்டோ பயத்துல அங்க இருந்து ஓடி போயிடுறான். அந்த அதே நேரத்துல பாப்போ டின்னு தூக்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்க பேலஸ்ல டின்னோட பாட்டியும் அப்பாவும் சேட் அங்க வரத பார்த்துட்டு அவனோட பாட்டி அவன் அப்பா கிட்ட சேட்டை திரும்பி வந்துட்டான், பட் டின் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்ப டின்னோட அப்பாவும் நான் அவனை கடைசியா செரிமனியில தான் பார்த்தேன், இப்ப அவன் எங்க போயிருக்கான்றது எனக்கு தெரியலன்னு சொல்ல, அடிக்கடி சேட்டோ பயப்பட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா இங்க பாப்பா ஹாஸ்பிட்டல்ல நர்வஸா வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்க டின்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டாக்டர் பாப் கிட்ட வந்து பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, இப்ப அவரு சேஃபா இருக்காருன்னு சொல்லிட்டு இவரு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பாப்பாவோட ரூம்குள்ள வந்து டின்ன பாக்குறான். அப்ப அங்க டின்னோ பாப்பி என்னை விட்டு போயிடாடுன்னு தூக்கத்துல பேசிட்டு இருக்க, பாப்பா அவன் பக்கத்துல வந்து உட்காந்து அவன் கையை பிடிச்சு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இப்பவும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னோட அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பேலஸ்ல இருந்து கிளம்புறப்ப சேட் அவர்கிட்ட நம்ம மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம்பா, அவன் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் கடப்பான், அவன் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்றான். ஆண்டாடி கேட்டு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு அவன் ஒண்ணு மாதிரி கிடையாது, அவன் எவ்வளவுதான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாலும் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவான், சோ இப்ப அவன் வீட்டுக்கு வராம இருக்கானா அவனுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஆயிருக்கும்னு சொல்றப்ப இவங்களுக்கு எதிரில டின்னும் பாப்பும் வந்து நிக்கிறாங்க. அப்ப டின் பாப் கிட்ட நீ கிளம்பி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, டின்னோட அப்பாவோ டின்னோட நிலைமையை பார்த்து ஷாக் ஆயிட்டு நீ என் பையனை என்னடா பண்ணனு இவரு பாப் கிட்ட சண்டைக்கு போறாரு. அப்ப பாப்பா அவரோட கையை எடுத்து விட்டுட்டு பிரின்ஸ் டின்னுக்கு என்னாச்சுன்றத பத்தி நீங்க உங்க பெரிய பையன் கிட்ட கேட்டு பாருங்கன்னு கோவத்துல சொல்ல, அதை கேட்ட உடனே சேட்டோட நீ வாய முடுறான்னு பாப்பா திட்டுறான். அப்ப டின்னோட அப்பாவோ சேட்டை பாட்டு இந்த தடவை நீ என்னடா பண்ணி வச்சேன்னு கேட்க, அதுக்கு பாப்போ சேட் பண்ண வேலையை போட்டு கொடுத்ததும் எல்லாருமே அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப சேட்டோட பாட்டியோ அவங்கிட்ட நீ உண்மையிலேயே அவனை கொள்ள ட்ரை பண்ணியாடான்னு கேட்க, அதுக்கு சேட்டோ யாரும் இவனை நம்பாதீங்க இவன் போய் சொல்றான்னு சொல்றான். அதை கேட்டு பாப்போ நீ இப்ப கூட உண்மையா சொல்ல மாட்டியாடான்னு கேட்டுட்டு நீ ஒரு சரியான கோலடான்னு சொல்லித்திட்ட, அதை கேட்டு சேட்டோ கடுப்பாயிட்டு அவன் பாப்பா அடிக்கிறதுக்கு போறான். பட் அதுக்குள்ள குறுக்க அவனோட அப்பா வந்து அவனை பின்னாடி தள்ளி விட்டுறாரு. அப்ப சேட்டோட பாட்டியோ சேட் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாடானதா வளர்ந்தீங்க, தென் எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப பாப்பா அவங்க கிட்ட நான் இப்படி பிரச்சனை பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரு சேட்டை தனியா கூட்டிட்டு வந்து அவனை அடிக்கிறாரு. அப்புறம் உனக்கு என்னடா ஜெயிலுக்கு போக ஆசையான்னு கேட்டு இவரு சேட்டை பயங்கரமா திட்ட, பதிலுக்கு சேட்டோ அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சான், அவன் அவனோட ஆளுங்க கிட்ட சொல்லி என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் எப்படி நான் அவனை சும்மா விடுறேன்னு கேட்க, அது கேட்டு இவரோ பட் இதை ஆரம்பிச்சதே நீதான், நீ மட்டும் அவன் அம்மா கிட்ட போகாம இருந்திருந்தா அவனும் உன்னை ஆள் வச்சு அடிச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இங்க எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வருது, உன்னாலதான் நம்ம குடும்ப மானமே போடுன்னு சொல்லி கோவப்பட, அது கேட்டு சேட்டோ அழுதுட்டே நீங்க எதுக்காக எப்ப பாரு என்னையே திட்டிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணேன், ஆனா நீங்க ஒரு தடவை கூட என்ன பாராட்ட மாட்டீங்கன்னு சொல்ல, அதை கேட்டு எவ்வளவு செமையா கடுப்பாயிட்டு ஏன்னா நீ இது வரைக்கும் பாராட்டுற மாதிரி எதையும் பண்ணதில்ல, நீ எதுக்குமே லாய்க்கே இல்லன்னு சொல்லி திட்டிட்டு நான் போன ஜென்மத்துல அப்படின்னு பெரிய தப்பு பண்ணணும் தெரியல, எனக்கு இப்படி நீ வந்து பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு டின் மட்டும் ஒரே பையனா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இந்த மாதிரி தலைவலி இல்லாம நிம்மதியா இருந்திருப்பேன்னு கோபத்துல சொல்லிட்டு அங்க இருந்து போயிறேன். அதை கேட்டு சேட்டோ இங்க நின்று அழுகுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க டின்னோட பாட்டியோ இஎம் கிட்ட இந்த வீட்டுல என்னதான் நடக்குது, சேட் எப்பட்ல இருந்து இவ்வளவு மோசமானவனா மாறினான்னு கேட்டு ஃபீல் பண்ண, அதுக்கு இஎமோ எனக்கும் அதுதான் புரியல, பிரின்ஸ் சேட்டுக்கு பாப்பா பிடிக்காதுதான், பட் அதுக்காக அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றப்ப இவங்க இஎம் கிட்ட இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெருசா இருக்கு, நான் அப்போ வசினோட ரியாக்ஷனை பார்த்தப்ப எனக்கு அவனும் பாப்போம் ரொம்ப நாள் எதிரிங்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் வசின் பாப் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தான், அண்ட் பாப்போ வசின் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தான், ஆனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குறப்ப எல்லாம் வேற வேற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா இஎமோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் பிரின்ஸ் சேட் நம்ம கிட்ட பாப் பிரின்ஸ் தின்ன பாக்குறக்கு பேலஸ்குள்ள யாருக்கும் தெரியாம வண்டடா சொன்னாரு, அண்ட் அதுக்கு அடுத்த நாளே பிரின்ஸ் வசினோ யாரும் பாப்போட பேரை இதுக்கப்புறம் சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாருன்னு சொல்லிட்டு மேபி அந்த டைம்ல நடந்த பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்றாங்க. கட் பண்ண இங்க டின்னோட அப்பா டின்ன பாக்க வந்து இப்போ நீ எப்படி இருக்கன்னு கேட்க, அடுக்க டின்னோ இது பெரிய அடிலாம் இல்ல சின்னதுதான்னு சொல்றான். அப்ப இவரோ டின் பக்கத்துல வந்து உட்காந்து நீ எடுக்காக அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தன்னு கேட்க, அடுக்க டின்னோ நான் சேட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணேன், அவன் மட்டும் பாப்பா ஷூட் பண்ணிருந்தானா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்ல, அதை கேட்டு இவரோ உண்மையிலே இதுதான் காரணமா ஆர் நீ பாப்பா காப்பாடுறதுக்காக இந்த ரிஸ்க் எடுத்தியான்னு கேட்க, அடுக்க டின்னோ என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்க முக்கியம் கிடையாது, அண்ட் செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் பாப்பும் மீட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா இவரோ சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப டின் அவரை ஸ்டாப் பண்ணி நேற்று செலிப்ரேஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா தானே போச்சு, சோ இது மூலியமாவே பாப் அண்ட் ஆப்போசிட் டீமை சேர்ந்தவன் கிடையாதுன்றது ப்ரூவ் ஆயிருச்சு இல்லன்னு கேட்டுட்டு சோ இதுக்கப்புறம் நீங்க பாப்பை விட்டுறீங்களா, நாம இதுக்கப்புறம் அவன் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்காக நீங்க இதை பண்றீங்களான்னு கேட்க, அதை கேட்டு இவரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இவரு
டின் கிட்ட சரின்னு தலையாட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. கட் பண்ணா இங்க ஆபீசர் கிட்டயும் மற்றவங்க கிட்ட நாம நம்மளோட மிஷனை கேன்சல் பண்ணது நல்லதா போச்சு, அப்படி இல்லைன்னா அங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்றப்ப பட் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கூடாது, அது ஆப்போசிட் டீமுக்கு நம்ம டைம் தர மாதிரி ஆயிரும்னு ஜான் சொல்றா. ஆனா அதை கேட்டு பாப்போம் பட் நாம இதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போறதுதான் நல்லது, நாம இந்த மிஷனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல அதை கேட்டு இந்த ஆபீசரோ நமக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது, அதுவும் முக்கியமா உன்னோட சைட்ல இருந்துதானே இவரு பாப் கிட்ட சொல்லிட்டு நீ அகைன் பிரின்ஸ்டன் கிட்ட இருந்து புது ஷெட்யூல வாங்கணும்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் இதுக்கப்புறம் அதுக்கு சான்ஸ் இல்ல, செலிப்ரேஷன் முடிஞ்சிட்டனால இதுக்கப்புறம் என்னால அவனை மீட் பண்ண முடியுமான்றது தெரியலன்னு சொல்றப்ப அதை கேட்டு இந்த ஆபீசர் கிட்டயோ நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எனக்கு 1 month டைம் கொடு, அதுக்குள்ள நான் உன்ன பிரின்ஸ்டன் கூட ஒர்க் பண்றதுக்கு ரெடி பண்றேன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப பாப்போம் ஜானும் பாப்போட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாப்பா இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜானோ நீ பிரின்ஸ்டன் கிட்ட போய் சொல்றத நினைச்சு ஃபீல் பண்றியாடான்னு கேட்க அதுக்கு பாப்போ ஜான் கிட்ட செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப சேட்டனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணான்னு சொன்னதும் ஜான் அடிக்கிட்ட ஷாக் ஆயிட்டு உனக்கு எதுவும் ஆகலன்னு கேக்குறா. அண்ட் அதுக்கு பாப்போ எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி தலையாட்டிட்டு என்ன நோக்கி வந்த புல்லட்ட டின் வாங்கிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கான், ஆனா நானும் அவனை ஏமாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அது கேட்டு ஜானோ என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுதான்னு சொல்லி பேச வரா. ஆனா பாப்பா அவளை பாடியில ஸ்டாப் பண்ணி டின் ரொம்ப நல்ல பையன், அவன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன அவனோட சர்வெண்டா பார்த்தது இல்ல, ஆனா இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நான் ஒரு ட்ரோகியா மாறிட்டேன், அவனை ஏமாட்டிட்டு இருக்கேன், அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ண இது எல்லாத்தையும் கேட்டு ஜானோ பாப்பா பக்கத்துல வந்து நின்னுட்டு இப்போ நீ பண்ற வேலை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது, பட் இதுல பர்சனல் அட்டாக்னு எதுவும் இல்ல, நாம நம்மளோட நாட்டை மாற்றக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் ராயல் மெம்பர்ஸோட ஷெட்யூல்ஸ்க்கு நான் என்னோட சோர்ஸை யூஸ் பண்ணி அதை எடுக்க பாக்குறேன், பட் என்னால அதை பண்ண முடியாம போனா அதை நீ தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லன்னு சொல்றப்ப அவனுக்கு மட்டும் நான் பண்ற வேலையை பத்தி தெரிஞ்சதுன்னா அவன் கண்டிப்பா என்னை விருட்டுருவான்னு பாப் சொல்றான். அண்ட் அதை கேட்டு ஜானோ நீ இப்பதானே சொன்ன அவன் ரொம்ப நல்லவனு, சோ எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் அவனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரப்ப அவன் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மன்னிச்சிருவான்னு சொல்றான். கற்பனா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாப் டின்ன வந்து மீட் பண்றான். அப்ப இவன் டின் கிட்ட ஒரு ஃபைல கொடுத்துட்டு அந்த செலிப்ரேஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்றதுக்கு என்ன ஆர்மில இருந்து இங்க அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட காயம் எப்படி இருக்குன்னு கேட்க அதுக்கு டின்னும் இப்ப அது சரியாயிருச்சுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு பாப்போம் பட் அது நடந்து 1 month தானே ஆகுதுன்னு கேட்டுட்டு சரி இப்ப நிறைய ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹுவா இன்லாண்டான ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்ப பிரச்சனை எதுவும் இல்ல, சோ நீ இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்ல அதை கேட்டுட்டு இன்னும் அவங்க வேணா இங்க இல்லாம இருக்கலாம், பட் எனக்கு இங்க மற்ற வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு பாப்போம் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் எப்ப சிட்டிக்கு திரும்ப வருவாங்க ஆர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க கிளாய் காங்வாங் பேலஸ்ல தான் இருப்பாங்களான்னு கேட்டதும் இத பத்திலாம் நீ எதுக்காக கேக்குறேன்னு டின் ஒரு டவுட்டோட கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போம் எனக்கு அவங்களோட ஷெட்யூல்ஸை பத்தி கரெக்டா தெரிஞ்சதுன்னா நான் அவங்க இங்க வரதுக்கு முன்னாடியே நான் என் வேலையை முடிச்சிருவேன், சோ தட் நீ ஒர்க்ல பிஸியா இருக்கிறப்ப நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு டினோட அப்பா வந்து பாப்பா பாத்துறாரு. தென் உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறப்ப பாப் ஏண்டிச்சு அவர் முன்னாடி வந்து நின்னுட்டு நானும் பிரின்ஸ் டின்னும் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, அண்ட் நான் அவனை வேலை விஷயத்துக்கு மட்டும் தான் பாக்க வரணும்னு எதுவும் இல்ல, நான் அவனை மிஸ் பண்றப்ப கூட நான் அவனை பாக்க வருவேன்னு சொல்லி இவன் டின்னோட அப்பாவை வெறுப்பேட்ட அதை கேட்ட உடனே டின்னோ அந்த ஃபைல எடுத்து வந்து அவன் அப்பா கிட்ட காட்டி இவனை வேலை விஷயமா ஆர்மில இருந்து இங்க அனுப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்றான். அண்ட் இதோட எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.